பள்ளி வயசு முன்னே பள்ளிக்கூடம் போற முன்னே
தாண்டா பாட்டுடன் இருப்பவன் எல்லாம் வைத்தியக்காரனடா ஒரு வைத்தியம் வேண்டடா நல்லவன் போல நாட்டில் அடிச்சு கொள்ளைதானே அடிக்கிறான் நல்லவன் போல நாட்டில் அடிச்சு கொள்ளைதானே அடிக்கிறான் கேட்க போனாலே நல்ல மனிதனா அடிக்கிறான் நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு நன்மை செய்தவர் எல்லாம் முறைகட்டு நாட்டில் என்னென்னமோ டான்ஸ் செய்கிறார் அதை கேட்க போனாலே நல்ல மனுஷனா வருகிறார் நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு நன்மை செய்தவரன் எல்லா காசு தாண்டா எல்லா காசு தாண்டா எல்லா காசு தாண்டா எடுத்து வணக்கமே பெரிய பெண்ணாகி ஆனாக பழனியை பிறகு வணக்கம் வணக்கம் பெண்ணாகி ஆனாலும் பழனியை பிறகு வணக்கம் மசாக்கா வணக்கம் வணக்கம் ஆவார கட்டிக்கிட்டு மசாக்கா வணக்கம் ஆவா கம்பளைக்கு வணக்கம் மற்றவங்க சொல்லிட்டு கல்யாண மண்டபமே வணக்கம் வணக்கம் கல்யாணம் செய்வோம் வணக்கம் வணக்கம் நாடகத்தில் வந்து வல்லாடகா ஒரு நாள் பேரு வணக்கம் வணக்கம் கூட்டி வந்த புருஷன் வந்த புருஷன் புருஷன் தாலி என்ன புருஷன் அந்த மாதிரி புருஷன் அந்த மாதிரி புருஷன் 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 இல்லாம புள்ள ஊட்டி கட்டெடுத்த புண்ணியவதி இருந்த வழக்கம் இல்லாம புள்ள ஊட்டி கட்டெடுத்த கொண்டாட்டியில் கையில மப்பாட்டி வச்சுக்கிற புண்ணியவங்க இருந்தா வணக்கம் வணக்கம் கொண்டாட்டியில் கையில மப்பாட்டி சேர்ந்தோட களவாடி பயனுக்கு இதயத்தில் தகத்தில் சிறந்த இணைய பெரியவருக்கு வணக்கம் 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 நாட்டு செல்வ வணக்கவி வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கவி 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 கூட நாடகம் பார்க்கறேன் வந்தீங்களா ரொம்ப கூட்டம் கம்மியா இருக்கேன் புள்ளா ஏன் பாதி பேர் புள்ளா செட்டில் இருந்த மாதிரி என் கொடுமையா இருக்கட்டும் இருந்தாலும் இந்த நாடகத்தினை காண வழிவந்துள்ள நாடகக்கலார் ரசிக பொதுமக்களுக்கும் என் அன்பு கொண்டு பெரியோர்களுக்கும் என்னை பெற்றெடுக்காத 45 தாய்மார்களுக்கும் மிச்சம் புள்ள வீட்டில் தான் கிடக்கும் ஃபுல்லாக குழம்புல தண்ணியை ஊற்றிட்டு வர லேட்டாக ஃபுல்லாக குழம்புல தண்ணியை ஊற்றிட்டு வந்து அப்புறமே இந்த நாடகத்தை பார்த்தாட்டிருந்தா சரி இருக்கட்டும். இன்னைக்கு நமக்கு வாய்ச்சது அம்புட்டு நம்ம என்ன பண்ண வேற எந்த ஒன்று பெரியவர்களுக்கும்
மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் தமிழகத்தை வளர்த்துக் கொண்டிருக்கும் மாபெரும் குடிமக்களுக்கும் அதான் விஷயம் இருக்கு. நம்ம ஆளுங்க இன்னைக்கு தண்ணியை போட்டு தள்ளாடலைன்னா அரசாங்கம் தில்லாடி போயிடும். 10 ரூபா நேற்று 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றுட்டாங்கன்னா அதுக்கு வேற போராட்டம் நடக்குது. இன்னைக்கு காலம் அப்படி மாறி போச்சு. ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. காலையில் ஆன பாருங்க, நல்லா காலையில் 5 மணிக்கு எழுந்திருச்சு நல்லா குளிச்சு நெத்தியில பட்டை அடிச்சு நடுவில் குங்குமம் பொட்டு வச்சு அப்படியே அம்மன் கோயில் பூசாரி மாதிரி இருப்பாப்புல. எப்ப காலையில 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு பாருங்க நம்ம பொண்ணாமலை சுடுகாட்டுல இருந்து வேளாத பேய் மாதிரியே இருப்பேன். இடையில கட்டியா போடுறது. இப்ப முதல் கட்டி போறதுனால பார்த்து வச்சுக்க காசு கிடைக்காது. 100 ரூபாய்க்கு ரொம்ப சிரமப்பட்டு பொண்டாட்டி இதை பிடிச்சி நக்குவியா காலை பிடிச்சு அடியே ப்ளீஸ் உங்க ஆள் விட்டு விடுறது ஒரு 200 ரூபா விட்டு இப்ப 20 ரூபாய் ஆக்கிட்டாங்க. 10 ரூபா கொடுத்தோட 20 ரூபாய் ஆக்கிட்டாங்க. எனக்கு ஆள் எனக்கு இருந்துச்சு. அப்படி சொல்லி கொண்டாடிட்ட 220 ரூபாய் வாங்கிட்டு நேரம் போன உடனே ஆளை பார்த்து வச்சு எப்படி போக தெரியுமா? வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி. ஆளை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஊர் பிரசிடண்ட், எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் கூட தோத்து போவார். வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி வெள்ளை வெள்ளையர்னு போவேன். வெள்ளை வெள்ளையர்னு போவேன். எப்ப என்னப்பா விசில் கம்மி வச்சுட்டியா? ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அப்படி போய்கிட்டு இருக்கு. நான் தொட மாட்டேன். நான் தொட்டாதான் உனக்கு பிரச்சனை. உனக்கு எனக்கு பிரச்சனையை நான் விடு. என்ன அப்படி வெள்ள சட்டை வெள்ள வச்சு கட்டிட்டு ஆளை காத்த வச்சுக்கோங்க. நெத்தியில விட்டு வீதி அள்ளி அப்படி பட்டை அடிச்சு நடுவில் குங்குமப்பட்டு வச்சு நம்ம கருப்பசாமி கோயில் பூசாரி மாதிரி பார்ப்பல. எப்ப காலையில 6 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல சுடுகாட்டுல இருந்து வேற பேய் மாதிரி இருக்கேன். இடையில கட்டிங்க போறதுக்கு முன்னால எப்படிமா இருக்க இந்த கைக்கு வரையா கட்டிங்க போடுறதுக்கு முன்னால இந்த கை இப்படியே ஆடும். ஏன் ஆடுது? உள்ள உள்ள ஜோடி முடிஞ்சு வச்சு கட்டிங்க உள்ள போடுறத வச்சு இழுத்துருங்க. கட்டிங்க உள்ள போனாதான் எனக்கு வேடிக்கை. கட்டிங்க உள்ள கூட வேடிக்கை தூக்கி கட்டியா கட்டிங் போடுறது ஒரு பாட்டு அப்படி மேல எப்படி பாருங்க. கோழி குடலு, ஒக்கா சிக்கன் ரைஸ், கோத்தா நூடுல்ஸ். இது வந்து 1 கோட்டு. 1.5 கோட்டு வச்சுன்னா பச்சை பிள்ளையே மாதிரியாப்பா. பச்சைப்பிள்ளை எப்படி மூத்தரத்துல பிகிலையும் உழப்புதோ இவன் மூத்தரத்துல இவனே பிறண்டு உருண்டு குடிச்சு அந்த போதையிலே பிறந்து விட்டு கத்தியா பாரு. இன்னைக்கு கத்த முடியாது. தொண்டை ஒய்ந்து எடுத்துக்கிறார். அந்த போதை கத்தியா பாரு. சுடுகாடு காக்கிற மாதிரி எவன்டா என்னடா சொன்னையா அப்படி சொல்றா. இதை வந்து தண்ணியை போட்டு உள்ள போய் நான் எடுத்துக்கிறேன். நானா பேசுறேன். உங்களுக்கு தெரியும்
எல்லாரும் தெரிஞ்சதான பங்காளி எல்லா பேரும் காத்த மாறிடும் வாத்தாடுறது அம்மான்றது வாத்தாண்டியா எல்லாம் காலங்கள் மாறி போச்சு. தயவுசெய்து ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன், குடிங்க வேணாண்டல நல்ல கரெக்டாக குடிங்க. எக்ஸ்பிரஸ் டைமனு பிளாட்ஃபார்மு செட்டு இதெல்லாம் வாங்கி குடிக்காதீங்க. அதெல்லாம் கூட சர்வ பூஜையாக இருக்கு. நான் கூட சட்டை வாங்கி குடிக்க லெமன் பக்காடி ஜீனோ 1848 மூமெண்ட்டு இப்படி வாங்கி குடிங்க. அப்போதான் உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். 1848 குடிச்சா ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 1848 ஏன் பேர் வச்சுன்னா வெள்ளைக்காரனை வந்து ரொம்ப புத்திசாலி உள்ளவங்க. உலகத்திலே வெள்ளைக்காரன மாதிரி உலகத்துல யாரும் கிடையாது. 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா முண்டை 48 வயசுல செத்து போறேன். அதுக்கு தான் 1848 பேர் வச்சாங்க. நான் ஆனால் ஒரு விஷயத்தான் தாய்மார்கிட்ட உங்க காலில் கூட விழுந்து கும்பிட்டு கேட்கிறேன், தயவு செய்து யாரும் உங்க புருஷனை பிடிச்சிட்டு வந்தா திட்டாது வையாது. நீங்க மாசம் 1000 ரூபாய் காசு வாங்கிறீங்களே ரேஷன் கடையில, அது யாரு காசு? எங்க காசு, காசு. ஓசி பஸ்ல புண்டிய ஓவரம் உட்கார போறீங்களே, அது யாரு காசு? எங்க காசு. அது நம்ம காசுங்க. இன்னைக்கு 10 ரூபா வேலை போட்டுட்டாங்க. இன்னைக்கு போய் தைக்கிற 100-200 ரூபா இருக்காங்கன்னு ரொம்ப வருஷமா இருக்கா. இன்னும் 500 ரூபா கொடுத்தாலும் எவனும் கொடுக்க மாட்டேன். அதே பாட்டில் கொடைக்கானல் முதல் அப்படி இருந்துச்சு. பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா ரிட்டர்னு. இப்ப அப்படி இல்லை, ஒயிட்ஸா பாத்துல 10 ரூபா உட்காந்துட்டாங்க. ஆனால் இங்கே போய் எப்படின்னு பாட்டை திருப்பி கொடுத்துட்டு போனேன் அப்படின்ட்டு ஏன்ட்டு 2 பாட்டில் வாங்கி விட எனக்கு 40 ரூபா வச்சு என்ன சொல்றீங்க? இப்படி காலம் ஆகிப்போச்சு. நான் ஏன் சொல்றேன்னா, குடிச்சவனும் பச்சை குழந்தைக்கு ஒண்ணு. இப்படி குடிச்சவனும் பச்சை குழந்தை ஒண்ணுன்னா பச்சை குழந்தைக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. அதே மாதிரி குடிச்சவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி என்ன சொல்றேன், உங்க வீட்டுல உங்க புருஷன் குடிச்சிட்டு வந்தா வையாதீங்க, திட்டாதீங்க, அடிக்காதீங்க. உங்க வீட்டுல ஒரு பழைய சேலத்தை தொட்டில் கட்டி போட்டு உங்க புருஷனை படுக்க போட்டு அந்த தொட்டில படுக்க போட்டு ஆரோ ஆரோ ஆரிடாரோ என் கண்ணே நீ உறங்கு, என் கானகத்தி மயிர் புடுங்கு. மயிர் புடுங்க, மயிலே உறங்குற பாட்டை பாடுங்க. கொஞ்சமா குடிச்சு வந்தா வச்சிருங்க. ரொம்ப அக்குறம் போச்சுருந்தா பொண்ணு மருந்து போட்டு கொண்டுருங்க. இது எதுக்கு வம்பா? அதனால விஷயம் இருந்தாலும் குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் முரளை கெடுக்கும். தயவு செய்து யாரும் குடிக்க வேணாம். எங்க குடிச்சு ஏகப்பட்ட பேருக்கு கிட்னி எல்லாம் இருந்து கிட்டத்தட்ட ஆஸ்பத்திரி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பார்த்துக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு நான் போக இருக்கேன். அதனால ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப நல்லது. நான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே தண்ணியை நிப்பாட்டா, மகனே தண்ணியை நிப்பாட்டான்னு சொன்னாங்க. நான் தண்ணியை நிப்பாட்டேப்பா. எப்படி நிப்பாட்டினா? எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டா பிள்ளையாவே அப்படி கிடையாது. எங்க அப்பா அம்மா சொன்னாங்க தண்ணியை நிப்பாட்டுறாங்க. சத்தியமா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சொன்ன உடனே தண்ணியை நிப்பாட்டல. இப்ப ராவாட்டா குடிக்கிறது, தண்ணியே ஊற்றுறது இல்லை. அதான் மனுஷன் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அதனால என்ன விஷயம் இருந்தாலும் இந்த நாடகத்தின் காலம் வந்துள்ள நாடக ரசிக பொதுமக்களுக்கும், இந்த நாடகத்தில் பாடல் வந்துள்ள சுற்றுவட்டார நாடக ரசிக பொதுமக்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பிலும் நன்றி 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 நிறுவத்து கொண்டு அனைத்து இருந்தாலும் எந்த வரையை சரியா பார்க்கணுமாக அந்த வரையை சரியா பார்த்து விட காலத்தினாலே இந்த ஊடக நாய்க்குட்டியை தூக்கி காயறீங்க. அதிகம் உள்ள கொஞ்சம் தெரியுது. நாலு விஷயம் இருந்தாலும் அற்புதமாக வந்துள்ள அனைத்து உணர்ந்தவருக்கு நன்றி தெரிவித்து கொண்டு அற்புதமாக நடந்தாலும் ஹலோ ஹலோ வாங்க 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 வந்து ஆசை வாங்க நாடகத்தை பொறுப்புறவே நீங்க அதை
முடியும் வரை நாடகத்தை பார்க்க வேணுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு தரவே இருக்கு வாங்க 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 நம்ம தான் எப்படி எழுதி சொல்லுறீங்க நீங்க அமைதியா நாடகத்தை பார்க்க வேணுங்க முடியும் வரை நாடகத்தை பார்க்க வேணுங்க உங்க ஆதரவு எங்களுக்கு தரவே இருக்கு வாங்க 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 முடியும் வரை நாடகத்தை பார்த்துருக்கு உங்க கண்ணாட பேசுறீங்க எங்களுக்கு தரவே வாங்க 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 வந்து ஆசி தாங்க வாங்க 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 வந்து ஆசி தாங்க 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 இல்லகத்தை கூடிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் பொன்னாகுள கிராமத்தில் அமர்ந்த அருள்வாழ்த்து கோயிலுக்கு வீரகாளியம்மன் கோவில் உளப்பாரி உச்ச விழாவினை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலைஞர்களில் மேற்கொள்வதற்குள்ளதாக கழித்து முடிக்கிறீர்கள் இவருக்கு வெளியில் நடக்கக்கூடியவர்கள் சத்திய ஹரிச்சந்திர மயலகண்டம் நாடகம் சிறப்பாக நடைபெறும் இதில் நடிக்கக்கூடிய நடிகர் மாமணிகள் இனிச வேந்தல் இனிச தென்றல் இனிச பூர் என்ற பலங்களை வெற்றி கொண்டு நடத்தி வரக்கூடிய அன்பு அண்ணா டி.கே. தங்கராஜ் அவர்கள் இருந்தவில்லை ஹரிச்சந்திரா தொழிப்பார்கள் குயிலிசை வாணி குயிலிசை தென்றல் குயிலிசை கோயில் என்று உலகமெல்லாம் பேரும் போல பெற்றுள்ளக்கூடிய அன்பை சகோதரி மதுரை மாநகர போற்றக்கூடிய சுகுண அமர்வதர்களே சந்திரமையா தொழிப்பார்கள் பாட்டுக்கு நூறாம் அவருக்கென்ற பாட்டாக சொல்லக்கூடிய நாட்டுக்காக தன் மன்னருக்காக தன் வாழ்க்கையை வெறுத்து உலகத்தை விட்டு சென்று பல படங்களை தலைக்காண்டு பெற்றுக் கொண்டாடுகிறக்கூடிய அன்பு அண்ணா பலர்களை பெற்றுக் கொண்டாடுகிறக்கூடிய வீர் இளங்கோ அவர்கள் இவரங்க மேலே சக்தி வித்தியா தொழிப்பார்கள் அதுக்கு அடுத்தபடியாக உங்களை சிரிக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கவும் தனக்கென்று வெற்றி கொண்டு நாட்டு வரக்கூடிய அங்கு எல்லாம் பலங்களில் பேருக்கோள் நாட்டு வரக்கூடிய கலை அரசியல் பெற்ற மூட்டு நாட்டு வரக்கூடிய என்ன ஜோதி ராமலிங்கம் அவர்கள் இவங்க மேலே விஸ்வமுத்தர் காலர் என்று வீரமாக தொழிப்பார் ஆறுமணி கலையரசு ஆறுமணி சக்கரவர்த்தி ஆறுமணி பெரும்பாட்டு என்று பலவர்கள் வெற்றி கொண்டாண்டு வரக்கூடிய என்னை போன்ற பல மாணவர்களை உருவாக்கக்கூடிய அன்பு ஆசானமாகிய நமது பல இடங்களில் பல புலங்களை நாட்டி வரக்கூடிய காரியாபட்டிய மாநகரம் போற்றக்கூடிய அன்பு அப்பா என்னாச்சு வீராசாமி அவர்கள் விவரமில்லை ஆறுமே பெண்பாட்டு சிந்தி நதியின் இசை நினைவிதிலே சேரணன் நாட்டிடம் பெண்களுடனில் பாட்டி செய்து கோணிகள் ஓட்டி விளையாடி வரும் அங்கல்லாது போட்டு கோதுமை கொட்டும் கங்கையாது போட்டு கோதுமை கொட்டும் காதலி மாறு கொண்டு இங்க மராட்டியத்தில் கவிதை கொண்டு சேரப்பு தந்தங்கள் பரிசடிப்போ இங்க மராட்டியத்தில் கவிதை கொண்டு சேரப்பு தந்தங்கள் பரிசடிப்போ நதியின் இசை நினைவினிலே சேரணன் நாட்டியம் எங்களுடனே எங்களுடனே
ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இங்கு அற்புதமாக ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு அப்பா வீராசாமி அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பொன்னாடை எடுத்து வருகிறார்கள். இங்கு மிருதங்க வச்சுக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணா சரவணன் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பொன்னாடை எடுத்து வருகிறார்கள். இங்கு ஆதரித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணா கமலக்கண்ணன் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பொன்னாடை எடுத்து வருகிறார்கள். இங்கு தாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு அப்பா ஆதிஸ்வரன் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக பொன்னாடை எடுத்து வருகிறார்கள். இங்கே பவுனாக நடிக்கும் வீரமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக ஆடை அணிவிக்கின்றார்கள். கொஞ்சம் பெரிய துண்டா போட்டா நல்லா இருக்கும். ஏற்கனவே என் பொண்டாட்டி வகிதான் வீட்டுல முட்டை கட்டியா குளிக்காதா முட்டை கட்டிக்குங்களா? கிஷோர் மைக் செட் உரிமையாளர் அன்பு உள்ளங்கள் மேடைக்கு வரும்படி அன்பளிக்கின்றார்கள். யாரா வாங்க நீங்க ஓனரா? கருப்பணசாமி கோவில் பூசாரி அன்பு உள்ளம் அவர்கள் மேடைக்கு வரும்படி இலாக்க சார்பாக அன்போடு அழைக்கின்றார்கள். கிராமத்திற்காக 40 துண்டு அன்பளிப்பாக வாங்கி கொடுத்த உதயகுமார் இந்திரா குடும்பத்தாருக்கு பொன்னாவரம் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கருப்பன் கட் அவுட் அன்பளிப்பாக கொடுத்த செல்வம் சதுரகிரி எம் முத்துக்குமார் பொன்னழகு ராஜு மணிகண்ணன் குடும்பத்தார்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அற்புதமாக எங்களுக்கெல்லாம் பொன்னாடி இருந்து பூராரம் சுட்டி அன்புள்ளம் கொண்டு கிராமத்தார்களுக்கும் எல்லா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க வித்துவான் மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி மன்னன் கோடையடி போன்ற பயன்களை வெட்டுக்கு நாட்டி வரக்கூடிய அன்பு நான் சுமராப்பட்டி பண்ணக்கூடிய சென்றெல்லாம் பேர் புது பண்ணக்கூடிய சரவணன் அவர் விளங்குமொழி மிருதமன் தொப்பியை தோழ
கைதாட்டினா அந்த ஒரு உலகத்துக்கு மட்டும் நன்றிப்பான். எங்க பாருங்க ஆளே தெரியல. சரி என்கிட்ட இருக்கு. அங்க இருக்கியா? இரு 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 அங்கேயே இருந்துட்டு வந்துடாத. இங்கிட்டு வந்தா ஏன்னா நீங்க எல்லாம் எல்லா பேரும் கைதட்டி ரசிச்சாக்க நாடகம் நல்லா இருக்கும். எங்க ஆட்டா மாறுவ கூட்டம் கூட நல்லா இருக்கு. ஆம்பளுக்குள்ள எங்க பிள்ளை ஒயின் ஷாப் வச்சுடா வண்டி உள்ள இருக்கட்டும். ஏன்னா எதுக்காலும் ரெடி இருந்தாலும் பொன்னாங்குளத்தை பற்றி பிரச்சனை இல்லை. எங்கள் கருப்பை அருளும் அண்ணனுடைய அருளும் காளியம்மனுடைய மகா காளியம்மனுடைய அருளும் என்றும் எல்லாம் காத்துக்கிட்டு அடுத்த சித்தமைக்கு நன்றி தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக இங்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய போல் என்று பலர்கள் வெட்டுக் நடைபெறக்கூடிய மதுரை மாநகரம் போற்றக்கூடிய அன்பு அண்ணாட்டி கமலக்கண்ணன் அவர்கள் உலகமில்லை ஆர்வமில்லை இசைப்பார். அப்படி போயிட்டே இருக்கணும் வண்டி அது வாட்டில் சிறப்பாக அற்புதமாக நிறைய கற்றுக்கொண்டு அடுத்தபடியாக நாங்கள் என்னதால் மிசித்தாலும் இனதால் பாயினாலும் அதற்கெல்லாம் தக்கவாறு தலைமை சொல்றவர் அந்த அப்பா திருப்பதி மருகாமையுள்ள அணிநகர மனத்தில் போற்றக்கூடிய ஆதிசோன் அவர்கள் தாளத்தினை இசைப்பார். ரொம்ப நேரம் சத்தம் வேணும், அதிகமாக சத்தம் பார்த்தா தேஞ்சு போகும்பா அதுப்பா. ஆமாம், மைக்கு நல்ல குயிக்கு, டீப்பு நல்ல டாப்பு, சிறந்த முறையில் அற்புதமாக ஒளி ஒளி அமைக்கக்கூடிய ஒரே சபனம் சென்றெல்லாம் தலைக்கேண்டு வெட்டுக்கு நாட்டி வரக்கூடிய பலன்களை பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய கிஷோர் ரேடியோஸ் சிறப்பாக. ஏன்னா மற்ற ஊர்ல எல்லாம் பேரை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, 4 பாட்டு 5 பாட்டு போடுவாங்க. நம்ம இங்கிருந்து நடந்து சிவகங்கைக்கே போயிட்டு வந்துடலாம். முந்தாள் போன பாட்டு எப்படி போட்டாங்கன்றீங்க பேரை சொல்லிட்டேன் பாருங்க. இங்கிட்டு 30 ஸ்பீக்கர் தூக்கு போட்டு தொங்குனது மாதிரி, இங்கிட்ட 40 ஸ்பீக்கர், எதுக்காப்புல 52 ஸ்பீக்கர்னே. இந்த ஊப்பராமல ஊப்பர் அந்த ஊப்பரை போட்டு விட்டு பாட்டு லேட்டஸ்ட் பாட்டு எப்படி போறீங்க இப்படி தூக்கி சக்சஸ் மேல. அண்ணன பாத்தியா அப்பன கேட்டியா, அண்ணன பாத்தியா அப்பன கேட்டியா மதுரை வளர்ந்து இப்படி பாட்டாலும் பரவாயில்ல, இதை கூட ஏற்றுக்கலாம். இவன் பொண்டாட்டி அவன் தள்ளிட்டு போயிட்டானா, அவன் பொண்டாட்டி இவன் தள்ளிட்டு போயிட்டானா. இவங்க 2 பேரும் சாக போனவங்க, தூக்கு போட்டு தொப்பு விட்டு போனவங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து சோகத்துல வைக்காங்க பாரு. பணத்துக்காக என்ன விட்டுட்டு அவன் கூட போடியே, அது காசுக்காக என்ன விட்டுட்டு அவன் கூட போடியே. சீச்சி சீர நோனியே, சீச்சி சீர நோனியே. இப்படித்தான் பாட்டை போடுறாங்க. நான் என்ன ஒண்ணு இந்த மாதிரி இந்த 2க்கு உங்க 2 பேருக்கு சிரிப்பு போடுறாங்க. இந்த பாட்டு உங்களுக்கு புரியுதாடா? இப்படி காலம் மாறி போச்சு, காலம் கெட்டு நாசங்களாய் மாறி போச்சு. இந்த பாட்டை கூட ஏத்துக்கலாம். இப்ப தாத்தாவுக்கும் பேரனுக்கு ஒரு பாட்டு கொடுத்தா எனக்கு, தாத்தா தாத்தா கொஞ்சம் படி கொடு, தாத்தா தாத்தா கொஞ்சம் படி கொடு, கொஞ்சம் தடியடு. தடியன்னு சொல்ல இவன் தடியை விட்டு இவன் மூக்குக்குரிய தடையிருக்கான். மகிழா விளங்க அதோட விழுந்து போச்சு. அற்புதமாக ஒளிபரப்பி 2 கொண்டு சிறந்த முறையில் அற்புதமாக இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய அன்பு உள்ளங்கள், அன்பு அண்ணா நமது
சுற்று வட்டாரங்களில் சிறந்த முறையில் பில்டிங் கான்ட்ராக்டரும் ஆகிய அன்பு அண்ணா காளீஸ்வரன் அன்பான அவர்கள் அவருடன் இணைந்து இளைய மேலூர் மாநகரம் போற்றக்கூடிய KM மலைச்சாமி நடிகர் கான்ட்ராக்டர் சிவகங்கை ஸ்ரீ TT சங்குரா சுவாமிகள் நாடக நடிகர் சங்கம் அன்பு உள்ளங்கள் இருவரும் சேர்ந்து இந்த நாடகத்தினை அமைத்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அன்பு அண்ணாவர்களும் கொடுங்க சிறப்பாக அமைத்திருப்பார் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் முற்றாமல் மற்ற எந்த ஒரு அண்ணாவும் அமைந்த கொடுங்க. நான் ரெடியாயிட்டேன். ஆமா சரி ஆடல் அரசி ஆனா ஒண்ணுக்கு ஆடல் அரசியா 1-2 1-2 ஓத்திரத்துக்கு 3 ஆத்தாடி 1 அப்படியே நக்குனா நயந்திரா மாதிரி என்ன நக்குனாவா நமிதா நயந்திரா மாதிரி இன்னொன்னு திரிசா கிழிச்ச மாதிரி 2 போட்டு வச்சிருக்காங்க. நான் 2ல எதை சந்திக்க போறேன்னு எனக்கே தெரியல. இங்க பாருங்க என்னால முடிஞ்ச மட்டும் நான் சமாளிக்கிறேன். இல்லைன்னா உங்கள்கிட்ட ஆள் போனா தள்ளி விட்டா நீங்க செய் சுமாரிடா உனக்கு தானே போட்டு எனக்காக போட்டதானே. ஆடல் அரசி அபிநய சுந்தரி ஆட்டிய தாரகை சொல்லக்கூடிய கௌசல்யா அவர்களுடைய டான்ஸ் தானே. என்ன பாட்டுது எனக்கு புரிஞ்சுங்க மேல நக்கி கீழே நக்கி நடுவில் நக்கி ஏதோ நக்கிட்டு போய் விடுங்க. இது வந்து கௌசல்யாவுக்கு. இன்னொரு டான்ஸ் இருக்குல்ல சுண்டுனா தெரிக்கும்பா. என்ன சலமா புண்ணு வச்சு போய் கிடக்கு சலம் தெரிக்க. அடுத்த டான்ஸ் ஆரம்பிக்க தாமத்தில் ஒரு இன்னொரு டான்ஸ் ஆக வேண்டியிருப்பார்கள். அந்த நீ எங்கே சொல்லிட்டாரு தந்திரமொழியை வெளியே விடுவா. ஆமா தந்திரமொழி வர சொல்லுவா. ஆமா அவர் அப்படியே சொல்லிவிட்டார் அண்ணன். அதனால அவர் விஷயம் வந்தாலும் என்ன விஷயம்னாலும் ஆயிட்டு பழக்கி கூட போயிட்டு போகுது. ஆமா அவர் விஷயம் வந்தாலும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு. ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம பொன்னாங்குளம் இங்கேதான் இருக்கு. சாப்பாடுக்கு 25 கிலோமீட்டரா போகுது. நாங்க ஏன் இங்க உங்க வீட்டுல யாருக்கிட்டும் சோறாக்கலையா? 25 கிலோமீட்டர் அடிச்சுட்டீங்க எங்களை. வண்டி டிரைவர் கோயிக்கிறாப்புல காசு கொடுக்க மாட்டேங்கிறா அப்படியே அப்படின்னு. ஏன்னா எத்தனை இடத்துல வேண்டாலும் எங்களுக்கு முக்கியமான விஷயம் மனுஷ வாழ்க்கைனா 3 வேணும். சாப்பாடு தான் முக்கியம். அப்படிப்பட்ட சாப்பாட்டுக்காக தான் மனுஷன் நம்மளாம் உழைக்கிறோம். ஒரு சான் வகுத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆண்களுக்குலாம் கட்டடத்துகள்லேருந்து சிமெண்ட் வேலையிலேருந்து காலை வேலையிலேருந்து எல்லா வேலையும் பார்க்குறோம். பெண்களுக்குலாம் 100 வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தெல்லாம் காப்பாற்றிக்கிருக்கீங்க. அதனால சாப்பாடு ஏற்பாடு எடுத்த அன்பு உள்ளவங்களுக்கும் விழா கமிட்டியாக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்ன விஷயம் தான் சரி என் பேர் சொல்லிட்டு போய் பொம்பளை எடுப்பேன். பொம்பளை சந்திரமணி இருக்கணுமோ? ஆமாம் விஷயம் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் தெரிவித்தாலும் திரும்ப சொல்லக்கூடிய நிலைமையை மதுரையை சேர்ந்த வீரமணி குங்கும்பா பக்கம் நினைக்கிறேன்.
நான் அந்த பிள்ளைகளை வெளியே அனுப்பிச்சு விட்டு அப்புறம் விஷயத்தை பேசுவோம். வளவரன்னு பேசினா நாய்க்கு கேடு, வருஷம் ஒரு பிள்ளை வச்சா உடம்புக்கு கேடு. இது எதுக்கு நமக்கு? நமக்கு இந்த வம்புண்டையில சுத்தமா வம்பு உண்டாகையில சுத்தமா பிடிக்காது. அதனால வந்தவளை சரியா பார்த்து போயிட்டு இருப்போம்னால எப்படி சொன்னா தெரியுமா? கண்ணை நம்பாது, கண்ணை நம்பாது, கண்ணை நம்பாது, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டு, பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. கண்ணை நம்பாது. கண்களுடைய கண்ணமுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே, என் மனதை நானறிவேன், உன் மனதை நான் மறவேன், என் மனதை நானறி என் உடலை நான் மறவேன். இது வாழ போது ஆகட்டுமே, மனவாத நல்ல மனம் போதும், மதுவே என் மூலமாகும். கண்ணை நம்பாது. கோபுரமாய் என்று சொல்லி உச்சரிக்கும் மாநிலர் ருத்ராஜ பூனைகளாய் வாழுறீங்க, காற்றை போல போல வாழ்கிறீங்க. சீமான்கள் கோட்டையிலே சாமானிய மக்களையே, சீமான்கள் கோட்டையில் சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. உண்மை எப்போதும் தோன்றுவதும் இல்லையே, உண்மை எப்போதும் தோன்றுவதும் இல்லையே, உண்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லையே, உண்மை எப்போதும் தோன்றுவதும் இல்லையே. கண்ணை நம்பாது. ராமவரே பேசவிட்டா கண்களும் பேத்துருவி கண் முன்னே போடுவது சாத்தியமே. ராமவரே பேசவிட்டா கண்களும் பேத்துருவி கண் முன்னே போடுவது சாத்தியமே. காத்திருந்த கண்களுக்கு கைவிலங்கு கூட்டிவிடும், காத்திருந்த கண்களுக்கு கைவிலங்கு கூட்டிவிடும், போராட முக்கியமே. ஓடு பொய் திரையை கிழப்பிடும் காலோ, பொய்யும் அப்போது மெய்யான போலோ. ஓடு பொய் திரையை கிழப்பிடும் காலோ, பொய்யும் அப்போது மெய்யான போலோ. கண்ணை நம்பாது. என்னை ஏமாற்றோ வாழும் போது இல்லாதது. அறிவை இல்லந்து உன்னம் எல்லாரும் அடையாளம் காட்டும், பொய்யை சொல்லாதது, பொய்யை சொல்லாதது. இந்த திருவிழா காணுகிய அன்பளிப்படுத்த அன்பு உள்ளங்கள் சதுரகிரி குடும்பத்தார்கள், நாகலிங்கம் குடும்பத்தார்கள், ராம்குமார் குடும்பத்தார்கள், மாதவன் குடும்பத்தார்கள், ராமச்சந்திரன் குடும்பத்தார்கள், சங்கர் கணேஷ் குடும்பத்தார்கள், செந்தில் பொண்ணு குடும்பத்தார்கள், மகேந்திரன் குடும்பத்தார்கள், அன்பு உள்ளங்கள் அனைவரும் இந்த திருவிழாவுக்காக அன்பளித்தார்கள். அன்பளிப்பளித்த அனைத்து குடும்பத்து உள்ளங்களுக்கும் எங்களது சார்பிலும் கிராமத்தார்கள் சார்பிலும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு கொள்ளக்கூடிய விழாக்கட்ட சார்பிலும் நன்றி 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 தெரிவித்துக் கொண்டு அந்த பிள்ளை அனுப்பிச்சுட்டே பற்றி ரெடியா இருக்கும். காவல்துறை அதிகாரி அவர்களையும் மேடைக்கு வரும்படி பொன்னாளம் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். கிராம சேவக் பிஏஓ தலையாரி இபி தலைவர் எல்லோரும் மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.
கடவுள் ஏன் கல்லானா கல்லாய் போன மனிதர்களால் கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களால் உண்மையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான் அதை சாகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி மனிதர்களால் கண்டாய் போன மனிதர்கள்